சிந்தித்து பாருங்க. ஈரான் என்ற நாடு 300 ட்ரோன்களை வைத்து அவர்களை தாக்கி அவருடைய கொட்டத்தை அடக்கினான் என்று சொன்னால் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட விஷயம். அன்பானவர்களை பாருங்க, இந்த ஈரான் இந்த ட்ரோன் மூலமாக தாக்கப்பட்ட பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசுகள் எல்லாம் கதறான், துடிக்கிறான், பயப்படுறான், அச்சப்படுறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அமெரிக்கா, வல்லரசு என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கா துடிக்கிறான், இங்கிலாந்து அச்சப்படுகிறான், ஆஸ்திரேலியா, கனடா நாடு இவர்கள் எல்லாம் கடுமையான கண்டனம். இஸ்ரேல் எப்படி தாக்கலாம், எப்படி அடிக்கலாம் என்று G7 என்று சொல்லக்கூடிய 7 நாடுகள், இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த 7 நாடுகள் இருக்கின்றது. அவர்கள் கடுமையாக கண்டனம் செய்கிறார்கள். சகோதரர் சிந்தித்து பாருங்க, 6 மாசமாக பலஸ்தீன் அப்பாவிகளை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒருத்தனாவது வாயை திறந்தானா? இந்த காட்டேரிகள் வாய் திறந்ததா? இப்போது துடிக்கிறான், கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. சகோதரர்கள், அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ஈரான் தாக்கிவிட்டது இஸ்ரேலை என்பதற்காக ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்டரஸ் அவன் கடுமையா கண்டனம் தெரிவிக்கிறான். என்ன 6 மாசம் தூங்கிட்டு இருந்தியா? 6 மாசம் கோமால இருந்தியா? பாருங்க, அவனை அடிச்சா ரூல்ஸ் ஃபாலோ பண்றான், நம்மள அடிச்சா ரூல்ஸ் குப்பையில் கொளுத்துறான். இப்ப தெரியுதா முஸ்லிம்கள் மீது எவ்வளவு எதிரியாக இருக்கிறார்கள், எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறார்கள் என்பது. அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் இருக்கிறானே, அவன் என்ன செய்யறான்? இஸ்ரேலுக்கு ஃபோன் பண்றான், இஸ்ரேல் அதிபர் ஃபோன் பண்றான், என்னப்பா ஆச்சு, எப்படி இருக்க, உன்னுடைய உடம்பை பார்த்துக்க, உன்னுடைய நாட்டை பார்த்துக்க என்று அக்கறையாக விசாரிக்கிறான். அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோ பைடன் இருக்கிறாரே, என்ன செய்யறாரு? அவர் டிஃபென்ஸ் உடைய இருக்கக்கூடிய இராணுவத்தில் அடிச்சு மேல்மட்ட ஆலோசனை, ஈரான் தாக்கிவிட்டான், திரும்ப தாக்குவார்கள், திரும்ப அடிப்பார்கள், நாம் என்ன செய்வது என்று எல்லாம் ஆலோசனை செய்த பிறகு சொன்னார்கள், நீ ஈரான் அடித்தால் 1 முறை அடித்தால் 2 முறை அடிப்பான். உடனே பேட்டி கொடுக்குறான், ஈரான் அடித்ததுனால நாங்கள் திரும்ப தாக்க மாட்டோம். அட பாவி, என்னைக்குதான் நீ ஒப்பந்தத்துக்கு வந்திருக்க? உன்னால் அடிக்க முடியும் என்று சொன்னால் இறங்கி அடிக்கிறான், அடிக்க முடியவில்லை என்று சொன்னால் பொருளாதார தடை விதிக்கிறான். இது மாதிரி கோடைகள் தான் இவர்கள். சகோதரர்களே, இப்போது தெரிந்து விட்டதா அவர்கள் யார் என்று? நாம் நினைச்சிருந்தோம், முஸ்லீம் நாடுகள் நினைச்சிருந்தாங்க. 1967 6 நாள் ஒன்று அடிச்சு பிடிச்சிட்டான், நம்மளை அடைக்கு ஒடுக்கிட்டான். இப்போ தெரிஞ்சு போச்சு நம்ம சக்தி என்னான்னு சொல்லிட்டு. சகோதரர் சிந்தித்து பாரு. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா ஐநா சபைக்கு என்ன செய்கிறார்? லெட்டர் எழுதுகிறார், கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதுகிறாருன்னா, இங்கே பாருங்க, ஈரானை தடை செய்யுங்கள். அது மட்டுமல்ல, ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய புரட்சி படைகளை பயங்கரவாதிகள் என்று சொல்லி தடை செய்யுங்கள். அமாசுடைய இயக்கத்தை தடை செய்யுங்கள், இஸ்புல்லாவை தடை செய்யுங்கள், ஊதி இயக்கத்தை தடை செய்யுங்கள் என்று லெட்டர் எழுதுறான். ஐநா சபையில் கதறான். இப்போ அவங்க எந்திரிச்சிட்டாங்க, அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ என்னால் தூக்கம் வராது. அல்லாஹ் ஆகிட்டானா இல்லையா? சகோதரரை சிந்தித்து பாருங்க, எத்தனை நாள் பொறுமையாக இருப்பாங்க, எவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. அல்லாஹ் காட்டிட்டானா இல்லையா? எந்த அளவுக்கு என்று சொன்னால், சகோதரரை சிந்தித்து பாருங்க, எந்த அளவுக்கு என்றால், என்று ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கியதோ, அதாவது பலஸ்தீன் மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள், ஈது கொண்டாடினார்கள். அவர்கள் சொன்னாங்க, 6 மாசத்துக்கு பிறகு இப்போதுதான் நான் நிம்மதியாக தூங்கினோம். எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒரு பக்கம் ஏவுகணை தாக்குதல், ஒரு பக்கம் மும்முனை தாக்குதல், பல லட்சக்கணக்கான மக்களை வைத்து தாக்குறது, ஒரு பக்கம் சாப்பாடு தர்றதில்ல, ஒரு பக்கம் தண்ணி தர்றதில்ல, ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் தாக்குதல். எந்த அளவுக்கு சகோதரர்களை, இப்படிப்பட்ட பொறுமையை உலகத்தில் வேறு யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க. எந்த அளவு சந்தோஷப்பட்டாங்க. பலஸ்தீன் மக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு நாங்கள் ஈதை சந்தோஷமாக கொண்டாடினோம்.
அந்த நாளை ஈதாக கொண்டாடினோம். எவ்வளவு நாளுங்க பாருங்க சகோதரர்களை, எப்படிப்பட்ட ஒரு விஷயம். 56 முஸ்லிம் நாடுகள் இருந்தும் கூட ஈரான் தான் உதவி செய்தான். ஈரான் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய உணர்வை அவன் தான் புரிகிறான். 57 நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர் எல்லாம், லீடர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உறக்கத்தில் இருக்கிறார்கள், கோமாவில் இருக்கிறார் சகோதரர்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிரஜை முஸ்லிம்கள் மட்டும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.